எடுக்கணும், அதை நாங்க வச்சுக்கிறோம், அது ஒரு கண்ணியம், அது ஆகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ற ஒரு பெரிய ஒரு கிரௌட் நிக்கலே, உஸ்மான் பின் தல்ஹாவும் நடுங்கி நடுங்கி ஒரு ஓரத்துல நிக்கிறார். மறந்துடாதே அல்லாஹ், ஏன ஈரக்கொலையான பாத்திமாவை சந்தோஷப்படுத்திய அபூ சுஃபியான மறந்துடாதே. இந்த துஆ தான் அபூ சுஃபியானுடைய ஹிதாயத்துக்கு காரணமாச்சு. நல்லவனுக்கு அடையாளம் மூணாவது, அவனுடைய நண்பர்கள் நல்லவனாக அமைவாங்க. நல்ல நண்பன் கிடைக்கிறது சொர்க்கவாதிக்கு அடையாளம். சொல்லுங்க பார்ப்போம், எப்பயாவது ஒரு தாய் இது எனக்கு ஆக்கினே, இது எனக்கு விருப்பமானது, இது எனக்கு விருப்பமானது என்று சொல்லி இருக்கிறானா? எந்த மையபியோஹாதா, இந்த ஜாஹிரை விலை கொடுத்து வாங்குறது யாரு? யாரு விலை கொடுத்து வாங்குறா? யாரு விலை கொடுத்து வாங்குறா என்று சத்தம் போடுறாங்க. சொல்வாரு கான ஜௌஜத்துஹு சாலிஹா, ஒரு நல்லவனுக்கு அடையாளம் அவனுடைய மனைவி சாலிஹானவளை அல்லாஹ் அமைச்சிருப்பான். المسلمين رحمكم الله أوصيكم عباد الله وإياي نفسي أولا بتقوى الله فإن التقوى تنجيكم من عذاب النار ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا. قال الله تعالى أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة ولنجزينهم أجرهم بأحسن ما كانوا يعملون. صدق الله العظيم. قال النبي عليه الصلاة والسلام إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى ومن كانت هجرته إلى الله ورسوله فهجرته إلى الله ورسوله ومن كانت هجرته إلى دنيا أو إلى امرأة ينكحها فهجرته إلى ما هاجر إليه أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடுமாகிய அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பிக்கின்றேன். சாதி மதம் ஏந்தி வந்த சன்மார்க்க போதகர் சத்திய தூதர் சர்தாலே ஆலம் நமது உயிருக்கு மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இந்த தீன் பிற்காலத்தில் ஒரு வாடாத மலரா இருக்க வேண்டும், வாடிய மலரா இருக்க கூடாது என்று உயிர் தியாகம் இரத்த தியாகம் செய்து உத்தம சஹாபாக்கள் மீதும் உலகத்திலே வாழ்கின்ற வாழ போகின்ற அத்துணை சாலிஹான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய வாழ்க்கையில எவையெல்லாம் எடுத்து நடக்கும்படி கட்டளையிட்டுள்ளானோ அவைகளை தன்னுடைய வாழ்க்கையில முடியுமான அளவு எடுத்து நடக்கும்படியும், எவைகளிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளும்படி அல்லாஹ் கட்டளையிட்டுள்ளானோ அவைகளிலிருந்து தன்னை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ளும்படி முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்து கொள்கின்றேன், ஞாபகம் ஊட்டிக் கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் நமக்கு எண்ணிலடங்காத அருள் கொடைகளை அல்லாஹ் நமக்கு அள்ளி அள்ளி தந்திருக்கிறான். எத்தனையோ அருள் கொடைகள், அதை சொல்லி முடிக்க முடியாது, எண்ணவும் முடியாது. அப்படி எண்ணி சொன்னவரை இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. ஒவ்வொரு செகண்டும் கோடிக்கணக்கான அருள் கொடைகளை செகண்டுக்கு செகண்ட் நாங்கள் அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம். அத்துணை நியாமத்துகளையும் அருள் கொடைகளையும் தருபவன் அல்லாதான், வேற யாராலும் அதை தர முடியாது. எல்லாத்துக்கும் சொந்தக்காரன் அவன் அல்லாதான். அது ஒவ்வொரு மூச்சா இருக்கலாம், பேச்சாக இருக்கலாம், ஒவ்வொரு மூச்சுக்கும் சொந்தக்காரன் அல்லாஹ். மேல மூச்சு போனா கேக்குது யா அல்லாஹ் நான் கீழே போகவா, கீழே போன மூச்சு கேக்குது யா அல்லாஹ் மேல போகவா. அல்லாஹ்வுடைய அனுமதியின் பிரகாரம் மூச்சு கூட இயங்குது. மேலான பெரியாரை சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு அருள் கொடைகளை தந்தான். அல்லாஹ் நமக்கு தந்த அருள் கொடைகள்ல ஆகச் சிறந்த அருள் கொடை எது? எது அல்லாஹ் நமக்கு ஆகப்பெரிய அருள் கொடையாக தந்திருக்கிறான்? இந்த உலகத்துல நமக்கு தெரிகிற பதவிகள், பட்டங்கள், உலகத்துல என்னென்னமோ நம்முடைய அலங்கார பொருட்கள் நிறைய இருக்குது. அல்லாஹ் தான் தந்தான், சந்தேகம் கிடையாது. மனைவியா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், வீடா இருக்கலாம், வாகனமா இருக்கலாம், உம்மா வாப்பா, உலகத்துல அத்துணையுமே தந்தது அல்லாஹ் தான். தர்றதுக்கு உலகத்துல வேற யாரும் இல்லை. அப்ப அல்லாஹ் நமக்கு தந்ததுல ஆகப்பெரிய சொத்தாக, செல்வமாக அல்லாஹ் நமக்கு எதை தந்தான்? கண்ணியமானவர்களே, அல்லாஹ் நமக்கு தந்ததில ஆகப்பெரிய நியாமத்தான் அல்லாஹ்வை நமக்கு தந்தான். ஏன்னா அல்லாஹ்வை கொடுக்கிறது அல்லாஹ்க்கு தான் கொடுக்க முடியும், வேற யாராலும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் விளங்க வைக்கலாம், அல்லாஹ்வை புரிய வைக்கலாம், ஆனா அல்லாஹ்வை அடையிறதுக்கு அல்லாஹ் நாடும். அப்ப நமக்கு அல்லாஹ்வை தந்தது யாரு? அல்லாஹ் தான் தந்தான். சுப்ஹானல்லாஹ்.
எவ்வளவு இறக்கம் உள்ளவா, கல்ல, மண்ண, மட்டைய, மரத்தை, சூரியனை, சந்திரனை, எலிய, பூனைய, பாம்ப அல்லாஹ் வணங்க வைக்காம இவை எல்லாத்தையும் படைத்து அல்லாஹ் வணங்க வச்சான். அல்லாஹ் வணங்க வச்சான். யார் அந்த அல்லாஹ்? வானத்தை படைச்ச அல்லாஹ், பூமியை படைச்ச அல்லாஹ், 700 கோடி முகங்களை படைச்ச அல்லாஹ், 700 கோடி குரல்களை படைத்த அல்லாஹ், 700 கோடி குணங்களை படைத்த அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு சக்தி உள்ளவன் அல்லாஹ். அல்லாஹ்ட வல்லம், அல்லாஹ்ட குதரத் என்ன ஆச்சு? மஸலுல் லதீன தகது மின் தூனில்லாஹி அவுலியா கமஸலில் அன்கபூத். அல்லாஹ் சொல்றான், என்ன அல்லாத உலகத்துல எதை நீங்க எடுத்துக்கிட்டாலும் அது சிலந்தி வலை. எந்த சக்தியும் அதற்கு கிடையாது. அல்லாஹ்ட சக்தி தான் சக்தி. இந்த உலகத்துடைய எல்லா சக்தியும் அல்லாஹ்க்கு முன்னாலே சிலந்தி வலை என்ற அல்லாஹ். ஃபிரௌனுடைய சக்தி அல்லாஹ்க்கு முன்னாலே சிலந்தி வலை. காரூனுடைய சக்தி அல்லாஹ்க்கு முன்னாலே சிலந்தி வலை. அபூஜஹலுடைய சக்தி அல்லாஹ்க்கு முன்னாலே சிலந்தி வலை என்ற அல்லாஹ். எந்த ஹைசியத்தும் கிடையாது. சிலந்தி வலை நமக்கு தெரியும், ரொம்பவே விலகீனமான, அதாவது ஊதினாலும் இல்லா போறக்கூடிய சாமான். மேலான பெரியார்களே, அல்லாஹுவ விளங்கணும். நானும் தான், நீங்களும் தான். நம்ம இன்னைக்கு அல்லாஹ்வ விளங்கல, அல்லாஹ்ட சக்தியை விளங்கல. நாங்க விளங்கி இருக்கிற மாதிரி அல்லாஹ் இல்லை. அல்லாஹ் எப்படி இருக்கிறானோ அப்படி விளங்க இல்லை. இதான் சுருக்கம். நாங்க விளங்கி இருக்கிற மாதிரி அல்லாஹ் இல்லை. அன்னைக்கு ஒருத்தர் சொல்றாரு, சிசிடிவி கேமராவை இப்படி பாக்குதுண்டா அல்லாஹ் எப்படி பாப்பானா இருக்கும். பாத்தீங்களா, ஒரு அல்லாஹ் எப்படி விளங்கி இருக்கிறாரு. சிசிடிவி கேமராவுக்கு போய் அல்லாஹ் வச்சு விட்டாரு. கேமராவை இப்படி பாக்குதா, அப்ப அல்லாஹ் எப்படி பாப்பான்? மேலான பெரியார்களே, லைஸ கமிஸ்லிஹி ஷை. அல்லாஹ்வை எதற்கும் ஒப்பிட முடியாது, அதுக்கு உவமான சொல்ல முடியாது. அல்லாஹ் தந்த சக்தியை, குதரத்தை காற்ற உலகத்துடைய படைப்புகளை வைத்து, குர்ஆனை வைத்து, ஃபஅமாதஹுல்லாஹு மியத்ஆம், 100 வருஷம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் மௌத்தாக்கினா. 100 வருஷத்துக்கு பிறகு அல்லாஹ் எழுப்பாட்டினா. 40 வருஷத்துல தூங்கினா எலும்புக்குள்ள 140 தான் இருக்கணும். ஆனா 40ல தூங்கி 40ல எழுப்பினாங்க. யாருக்காவது செய்ய முடியுமா? மகனுக்கு வயசு போய், மனைவிக்கு வயசு போய், ஊர்லகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் வயசு போய், தூங்கி அப்படியே, அதாவது மௌத்தாக எழுப்பின ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதே 40 வயசு. இவங்களாவது மௌத்தாயிட்டாங்க, அதனால அப்படியோ எழுப்பினாங்க என்று சொன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு விஷயத்தை குர்ஆன்ல சொல்றான். குகைவாசிகள் 7 பேர் சேர்ந்து நாயும் போச்சு, 7 பேரும் வாலிபர்கள். அல்லாஹ் 300 வருஷம் அல்லது 309 வருஷம் தூங்க வச்சான். 309 வருஷம் அவங்க மௌத்தாகல்ல, அவங்க தூங்கினாங்க. தூங்கி எழும்புறாங்க. எப்படி தூங்கினாங்களோ அப்படியோ எழும்புறாங்க. சொல்ல, ஏன் முடி வரல? நம்ம தூங்கினா முடி வளர்றது இல்லையா? ஏன் 300 வருஷம் முடி வளரல? நம்ம தூங்கினா என்ன ஆகும்? நெகம் வளரும். ஆனா அவங்களுக்கு நெகம் வளரல. அவங்க எப்படி தூங்கினாங்களோ அப்படியோ எழும்புறாங்க. சுப்ஹானல்லாஹ், முடி வளரல்ல, நெகம் வளரல்ல. அல்லாஹ்வுடைய கண்ட்ரோல், அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய குதரத். அல்லாஹ்வை காட்டுறான் சொல்றது. நானா இன்னைக்கு நம்ம அல்லாஹ் விளங்கல்ல, வர்ஷப்ல அல்லாஹ்வுடைய செய்தி அனுப்பல்ல, அல்லாஹ்வுடைய ஈமான் அனுப்பல்ல. எந்த அளவு விலகினம்! சுப்ஹானல்லாஹ், ரொம்பவே ரொம்பவே விலகினம் ஆயிட்டோம். ஆகமில்ல பெரியார்களே, அல்லாஹ் நமக்கு தந்த ஆக பெரிய அருள் கொடைதான் அல்லாஹ்வை நமக்கு தந்தான். இரண்டாவதாக அல்லாஹ் நமக்கு செய்த ஆக பெரிய அருள் கொடைதான் முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நமக்கு தந்தான். எத்தனையோ நபிமார்கள் துஆ செஞ்சாங்க, எத்தனையோ நபிமார்கள், எத்தனையோ நபிமாருடைய உம்மத்துகள். ஆனா ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தால் ஆக முடியல. அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியத்தை தந்தான். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதத்தை நாம் அணுகியிருக்கிறோம். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு, அந்த முத்தான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை போல ஒரு தலைவன் 1400 ஆண்டு காலமாக ஒரு தலைவனை புகழப்படுகிறது, புகழப்படுகிறது, புகழப்படுகிறது. அதை கேட்கிறாங்க. யாருக்கும் சலிச்சு போகல, யாருக்கும் அழுத்து போகல, யாரும் சொல்லல போதும் அப்பா போதும் நிப்பாட்டுங்க என்று சொல்லல. புகழ்றான். யாராவது அப்படி புகழ முடியுமா? ஏதாவது ஒரு தலைவனை ஒரு 10 வருஷம் புகழலாம், அல்லது 50 வருஷம் புகழலாம், ஒரு 100 வருஷம் புகழலாம். அதற்கு மேல அந்த தலைவனை பத்தி பேச ஆரம்பிச்சா என்ன சொல்லுவாங்க? போதும் அப்பா போதும், நிறுத்துங்க. ஆனால் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் கியாமத் வரைக்கும் அல்லாஹ் ஒரு தலைவனை பாதுகாத்தான் என்றால் எப்படி பாதுகாத்திருக்கான் தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை. சுப்ஹானல்லாஹ், சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை தடவை அழுதாங்க?
எத்தனை தடவை சிரிச்சாங்க. சிரிக்கும் பொழுது நபியுடைய கடைவாய் பள்ளி எத்தனை தடவை தெரிந்தது. நபியுடைய மடிக்கு எத்தனை சின்ன பிள்ளைகள் வந்தார்கள். சுபஹானல்லாஹ். இப்படி எல்லாம் ஒரு தலைவன் சரித்திரம் பாதுகாக்கப்பட்டிருக்குதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மடிக்கு 51 பிள்ளைகள் வந்தாங்க. வரலாறோடு அந்த பிள்ளைகள் ஐக்கியமானது நபியுடைய மடிக்கு வந்ததினால் இன்னும் எழுதுவாங்க, நபியுடைய மடிக்கு வந்த சிறு பிள்ளைகள் எத்தனை சிறு பிள்ளைகள் நபியுடைய மடியில சிறுநீர் கழிச்சாங்க. சுபஹானல்லாஹ். அப்துல்லா இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு நபியுடைய மடியில சிறுநீர் கழிச்ச ஒரு பிள்ளை. உசாமா ரலியல்லாஹு அன்ஹு நபியுடைய மடியில சிறுநீர் கழிச்ச பிள்ளை. ரசூலுல்லாஹ்வை தெரியாத உலகத்தில் அல்லாஹ் படைச்ச எந்த படைப்பும் இல்லை. மரமா இருக்கலாம், செடியா இருக்கலாம், கொடியா இருக்கலாம், சூரியனா இருக்கலாம், சந்திரனாக இருக்கலாம், இரவா இருக்கலாம், பகலா இருக்கலாம். சகோதரர்களே, எல்லாத்துக்கும் நபியை தெரியும். அப்படிப்பட்ட ஒரு படைப்பால் அல்லாஹ் நபியை படைத்தான். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பிறக்க போறாங்க. இரவு அல்லாஹ்ட துஆ செய்யுது. என்ன துஆ செய்யுது? யா அல்லாஹ், ரசூலுல்லாஹ்வை இரவிலே பிறக்க வைத்து அந்த சிறப்பை இரவாக எனக்கு தந்திரியா அல்லாஹ். சுபஹானல்லாஹ். இரவுக்கு தெரிஞ்ச சிறப்பு நமக்கு தெரியலையே சோதர்களே. இரவு துஆ செய்து பகல் துஆ செய்தா, யா அல்லாஹ், யா அல்லாஹ், அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பகல்ல பிறக்க வச்சு அந்த சிறப்பை பகலாக எனக்கு தாயா அல்லாஹ். இரவும் பகலும் அல்லாஹ்ட சண்டை, அல்லாஹ்ட துஆ. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய பிறப்பை இரவிலே பெற வைத்து அந்த பாக்கியத்தை நான் அடையணும். பகல் சொல்கிறது நான் அந்த பாக்கியத்தை அடையணும். முஸ்லிம்களாகிய நாம் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை விளங்கலையே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய உம்மா விளங்கலையே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்தை விளங்கலையே. நபியுடைய குடும்பத்து மீது அன்பு வைத்தால் என்ன கிடைக்கும் தெரியலையே. ஏதேதோ குடும்பத்தை ரசிக்கிறோம், எந்தெந்த குடும்பத்தையோ புகழ்றோம், எந்தெந்த குடும்பத்தில் உள்ள பேரை தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைக்கிறோம். ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய குடும்பத்துடைய சிறப்பு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். சோதரர்களே, அஹ்லுல் பைத்தாகிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தை விரும்புறது இருக்கிறே, இது அலாதியான ஒரு பாடம். எந்த அளவு அல்லாஹ் கிருபை செய்வான் தெரியுமா? உங்களுக்கு பாருங்க, அபூ லஹப் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல, அபூ ஜஹல் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல, உத்பா ஷைபா இது போன்ற எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல. அதே போல ஒரு காஃபிர் தான், இஸ்லாத்துடைய எதிரி தான் அபூ சுஃபியான். அல்லாஹ் ஏன் அபூ சுஃபியான் ஹிதாயத்தை கொடுத்தான்? அவர் தானே எல்லா யுத்தத்துக்கு வந்தவர், அவர் தானே எல்லா திட்டமும் தீட்டியவர், உஹது யுத்தத்துக்கு தளபதியே அவர் தானே. ஏன் அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுத்தான்? அதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. கிதாபுல எழுதுவாங்க, ஒரு தடவை அபூ ஜஹல் என்ன பண்ணிட்டான், பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அடிச்சிட்டான். ஒரு சின்ன தட்டுதல், அழுதுகிட்டு ஓடி வராங்க பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பார, என்ன அபூ ஜஹல் அடிச்சிட்டான். தந்தைக்கு எப்படி இருக்கும்? ஒரு தந்தைக்கு தன்னுடைய பிள்ளைய கூட பிறந்த நான தம்பி அடிச்சாலே தாங்காது. பெத்த தாய், அதாவது பெத்த மனைவி, அவ அடிச்சாலே தாங்காது. உங்களுக்கு ஒரே வேலை இந்த பிள்ளைய அடிக்கிறது தான். கணவன் மனைவிக்கு சண்டை. வேளாண் பெரியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி இருக்கும் சொன்னாங்களா? நீங்க இந்த செய்தியை போய் அபூ சுஃபியான்ட்ட சொல்லுங்களே. பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ஓடுறாங்க, சின்ன வயசு புள்ளை, போய் அபூ சுஃபியான்ட்டே, அபூ சுஃபியானே அபூ ஜஹல் என்ன அடிச்சிட்டான். உடனே என்ன செஞ்சாங்க அபூ சுஃபியான்? அவங்களை தூக்கி கொண்டு போய் அபூ ஜஹல்ல போய், அறிவு இருக்கா உனக்கு? இந்த சின்ன புள்ளை போய் அடிச்சிருக்கிற, வாப்பா செஞ்சதுக்கு பிள்ளை என்ன பண்ண என்று அவர் ஒரு அடி அடிச்சிட்டு பாத்திமா நாயிய அபூ ஜஹல் கிட்ட கொண்டு போய், நீங்களும் ஒரு அடி அடிங்க, நீங்களும் ஒரு அடி அடிங்க. பாத்திமா நாயை அடிச்சாங்க. அடிச்ச பிறகு கீழே விட்டா ஓடி வாராங்க சந்தோஷமா சந்தோஷமா, வாப்பா நான் அபூ ஜஹலுக்கு அடிச்சிட்டேன், வாப்பா நான் அபூ ஜஹலுக்கு அடிச்சிட்டேன். ஏற்கனவே அழுது கொண்டு வந்தாங்க இல்லையா, இப்ப சிரிச்சு கொண்டு வராங்க இல்லையா. இந்த காட்சியை பார்த்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரப்பி லா தன்சாஹு, யா ரப்பி லா தன்சாஹு, யா அல்லாஹ் ஏண்ட பாத்திமாவை சந்தோஷப்படுத்திய அபூ சுஃபியானே நீ மறந்துடாதே யா அல்லாஹ், மறந்துடாதே யா அல்லாஹ், மறந்துடாதே யா அல்லாஹ். ஏண்ட ஈரக்கொலையான பாத்திமாவை சந்தோஷப்படுத்திய அபூ சுஃபியானை மறந்துடாதே. இந்த துஆ தான் அபூ சுஃபியானுடைய ஹிதாயத்துக்கு காரணமாச்சு.
சுப்ஹானல்லாஹ். நபியுடைய குடும்பத்தை நேசிக்கவில்லை சில சகோதரர்களே. அப்போ நபியை நேசிச்சா அது இரவா இருக்கலாம், இரவுக்கு சிறப்பு, பகலா இருக்கலாம், பகலுக்கு சிறப்பு. ஹதரத் ரசூலுல்லாஹ் யாரு? அவருடைய உடம்புல இருந்து வரக்கூடிய வாடை. சுப்ஹானல்லாஹ். நபியோட உடம்புல இருந்து வரக்கூடிய வாசனை இருக்கு இல்லையா, இத பத்தி கிதாபில் எழுதுறாங்க. சொர்க்கத்துடைய வாசனை தான் ஆக சிறந்த வாசனை. சொர்க்கத்துடைய வாசம், சொர்க்கத்தில் இருக்கிற குங்குமம், கஸ்தூரிகள், இதை விட வாசனை இந்த உலகத்தில் கிடையாது. அந்த வாசனைகள் பேசிக்கொள்ளுதா? சொர்க்கத்துடைய நறுமணம் பேசுதா? எங்களுக்கு என்ன கேடாகி விட்டது? எங்களுக்கு என்ன கேடாகி விட்டது? ஹதரத் ரசூலுல்லாஹ் உடம்பிலிருந்து வரக்கூடிய அந்த வாசனைக்கு நாங்க ஈடில்லையே, நாங்க சமம் இல்லையே. சுப்ஹானல்லாஹ். யார் சொல்றா? சொர்க்கத்துடைய வாசம் சொல்லுதா நபியோட உடம்புல இருந்து வரக்கூடிய வாசனைக்கு நாங்க ஈடு இல்லை. சுப்ஹானல்லாஹ். இப்போ ஆமினா யாரு? ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய். அவங்க கற்பமா இருக்கிறாங்க, குழந்தைய வயித்துல வச்சுக்கிட்டு. அவங்களோட மாமி ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தாயுடைய மாமி. அவங்க என்ன செய்யறாங்க? போய் சொல்றாங்க கணவன்ட்ட, அப்துல் முத்தலிப் சொல்றாங்க, எங்கட மருமகளோட நடவடிக்கை சரியில்லை. மருமகள் ஒரு மாதிரியா சிரிக்கிறா, மருமகளோட உடம்புல ஒரு வித்தியாசமான அத்தர் வாசம் அடிக்குது, மருமகளோட யாரோ பேசுறாங்க, என்னமோ நடக்குது, கண்ணியமான குடும்பம், நீங்க இதை கவனிக்கிறது இல்லையா என்று மனைவி கணவன் சொல்றா. அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிப் யாரு? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாப்பட வாப்பா. அப்ப சொன்னாரா, நீதானே கவனிச்ச, உடம்புல ஏதோ வாசம், உடம்புல ஏதோ நறுமணம், யாரோ வாராங்க போறாங்க, நீதானே கவனிச்ச, அப்ப நீயே போய் கேட்கலாமே என்ன நடக்குது. அவ சொன்னாலா, ஆமினா இடத்துல நான் கேட்க பல தடவை போனேன், ஆனா அவங்கள பார்த்த உடனே என் வாய் அடப்பட்டு போகுது, எனக்கு பேச்சு வருது இல்ல. சுப்ஹானல்லாஹ். ரசூலுல்லாஹ் உம்மா வாப்பா பத்தி பேச ஆரம்பிக்காதீங்க, வாய் ஊமையாயிரும். எதுக்கு தெரியலையோ மௌனமா இருங்க. ஹதரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெத்த மரியமா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்ன்றாங்க. ரசூலுல்லாஹ் பெத்த தாய் ஒரு பொம்பளை, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பெற்றவள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்றால் ஈசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தலைவரான ரசூலுல்லாஹ்வை பெற்ற அந்த ஆமினா யாரு? அவள் பெண்ணா? சுப்ஹானல்லாஹ். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை சுமக்கிறது லேசா? அந்த பாக்கியம் சாதாரணமானதா? மேலான பெரியார்களே, ஆமினா சொல்றாங்க, அந்த தாய் சொல்றா, நான் ஆமினாட்ட போனா என் வாய் அடைச்சு போகுது, எனக்கு பேச்சு வருது இல்ல. சரி சரி நான் கேட்கிறேன். யார் சொன்னா? அப்துல் முத்தலிப் சொல்றாரு. ஏன்னா மருமகிட்ட போய் நான் கேட்கிறேன். அவர் போனார், போய் கேட்டாரா, மருமகளே நான் ஒன்றும் இல்ல, என் பொஞ்சாதி சொல்றா ஏதோ இப்படி இப்படி எல்லாம் நடக்குதா. புத்திசாலித்தனமான மாமா அப்படித்தான் நடப்பாரு. அவசரப்பட்டு பொஞ்சாதி போயிச்ச கேட்டு போய் மருமகிட்ட சண்டை பிடிக்கிறாங்க. மருமகள் அவ விவரமா தான் இருப்பா, மாமிக்கு சாதிக்க இல்லாட்டி மாமன தலையில போட்டுடுவோம். அப்பாவி நாங்க, நமக்கு ஒண்ணும் தெரியா, போய் பேசி மாட்டி விழிச்சு பிதுக்க பிதுக்க வேறுத்து வெளியே வருவோம். அவர் புத்திசாலி. அவர் சொன்னாரா, பாருமா எனக்கு ஒண்ணும் தெரியா, என் பொஞ்சாய் சொல்றா உடம்புல ஒரு வாசம் வருதாமே, அது இந்த ஏரியாலே அப்படிப்பட்ட ஒரு நறுமணம் இல்லையாமே, யாரோ வராங்களா போறாங்களா, நாங்க ஒரு கண்ணியமான குடும்பம் இல்லையா, நீ நல்லா நடக்கணுமே என்று அப்துல் முத்தலிப் சொன்ன உடனே அவ சொன்னாலா, என் மாமி சொன்னது சரிதா, அவங்க சொன்னது சரிதா. எப்ப இந்த குழந்தையை என் வயிற்றுல சுமந்தனோ அண்டில இருந்து ஏன் உடம்புல இருந்து வரக்கூடிய வேர்வை அது வேர்வை அல்ல, கஸ்தூரியாக வருகிறது. சுப்ஹானல்லாஹ். உள்ளே கஸ்தூரி இருக்குள்ள வேற வேர்வை வருமா? நான் வெளியே போனால் மேகம் குடை பிடிக்கிறது, நட்சத்திரங்கள் வருகிறது, என்ன ஆச்சரியம், எனக்கு என்னமோ நடக்குது. அவங்க சொன்னது சரிதான், யாரோ வராங்க போறாங்க, என்னென்னமோ வித்தியாசங்கள் நடக்குது. இந்த குழந்தையை நான் சுமக்க ஆரம்பித்ததில் இருந்து சுப்ஹானல்லாஹ். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் நமக்கு தந்தான் ஒரு அற்புதமான வழிகாட்டி, ஒரு அற்புதமான தலைவர். ஒரு கணவனா இருந்து பாருங்க, உலகத்துல கணவன் எப்படி இருக்கணும், ஹதரத் ரசூலுல்லாஹ் முன்மாதிரி இருக்குது.
ஒரு தந்தையாக பாருங்க, முன்மாதிரி இருக்கு. ஒரு தலைவனா பாருங்க, முன்மாதிரி இருக்கு. ஒரு இமாமா பாருங்க, முன்மாதிரி இருக்குது. நபியுடைய தூர நோக்கு, நபியுடைய செயல்பாடுகள். காபத்துல்லா வெற்றி அடைஞ்சாச்சு, காபத்துல்லா வெற்றி அடைஞ்சாச்சு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, உஸ்மான் பின் தல்ஹாட்ட சாவி இருக்கு, போய் சாவியை கேட்டுவாங்களே, காபத்துல்லா திறந்து உள்ள போகணும். அலி எல்லாம் போனாங்க, அலி எல்லாம் போய் சொன்னாங்களா, சாவியை கேட்கிறாங்க, தர முடியாது. சாவியை கேட்கிறாங்கப்பா, தர முடியாது. அது ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, தர முடியாது. மக்கா வெற்றி அடைஞ்சாச்சப்பா, கூடி தர முடியாது. ஒரு வரட்டு, ஒரு முரடுத்தனமான ஒரு அந்நியவரா இருந்தார். அலி ரலியல்லாஹு கேட்டாங்க, தர்றியா நான் எடுக்கவா? பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு இல்லையா? நீ தர்றியா நான் எடுக்கவா? அவன் தர்ற மாதிரி தெரியல, புடிக்கிட்டு வந்தாங்க. வந்து ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. ஹதரத் ரசூலுல்லாஹ் திறந்தாங்க. முழு விஷயம் உங்களுக்கு தெரியும். பிறகு வெளியே வந்தாங்க. வெளியே வந்தா பெரியோரு கிரௌட் நிக்குது, காபத்துல்லாவுடைய சாவி எடுக்க. அலி ரலியல்லாஹு நிக்கிறான். பெரும் ஒரு கூட்டம் காபத்துல்லாவுடைய சாவி எடுக்கணும், அதை நாங்க வச்சுக்கிறோம், அது ஒரு கண்ணியம், அது ஆகப்பெரிய ஒரு பாக்கியம் என்ற ஒரு பெரியோரு கிரௌட் நிக்கலே, உஸ்மான் பின் தல்ஹாவும் நடுங்கி நடுங்கி ஒரு ஓரத்துல நிக்கிறார். ஏன் நிக்கிறாரு? ஹதரத் ரசூலுல்லாஹ் தண்டிச்சிருவாங்களோ, எனக்கு கழுத்து வெட்டப்படுமோ, எனக்கு நோவினை தரப்படுமோ, எனக்கு தண்டிக்கப்படுமோ என்று பயந்து பயந்து ஒரு ஓரத்தில் இருக்கக்கொள்ள, நபியுடைய தூர நோக்க பாருங்க, நபியுடைய செயல்பாடு பாருங்க, அல்லாஹ்வுக்காக பாருங்க. அவசரப்பட வேணாம், வார்த்தைகள் அள்ளி வீச வேணாம். ஹதரத் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணினாங்க தெரியுமா? அத்துணை முஸ்லிம்கள் இருக்கும் பொழுது உஸ்மான் பின் தல்ஹாவை அழைச்சாங்க. அவர் இஸ்லாத்துக்கு வந்தும் இல்ல, சாவிய தர மறுத்தவர், காபத்துல்லா உள்ள தொலை மறுத்தவர், அவருக்கு சாவியை ஒப்படைக்கிறாங்க. நபிக்கு தெரியும் எங்க அடிச்சா எங்க படும், என்ன செஞ்சா என்ன ஆகும், நபிக்கு தெரியும். ஹாக்கி மிஃப்தாஹக யா உஸ்மான், உஸ்மானே காபத்துல்லாஹ் சாவியை பிடிங்க, ஹாலிததன் தாலிததன் கியாமத் வரைக்கும் உங்களோட பரம்பரையில தான் அல்லாஹ் இந்த சாவியை வைப்பா என்று துஆ செஞ்சு கொடுக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், சுப்ஹானல்லாஹ். இந்த துஆ வருமா சகோதரர்களே? இந்த துஆ வருமா? அவர் தகச்சு போறாரு, துடிச்சு போறாரு. யாரப்பா இந்த மனிதன், என்னப்பா நடக்குது? இந்த காபத்துல்லா விட்டு நாங்க விரட்டினோம், இப்பாயாவது சாவியை கொடுத்திருக்கலாம், நான் கொடுக்கல, நான் சாவியை மறுத்தேன். அப்படி செய்தும் எனக்கு மட்டுமா சாவியை தந்தார்? கியாமத் வரைக்கும் ஏழு சந்ததிகளுக்கு அல்லவா துவா செஞ்சுட்டு தந்தாரு. யா ரசூலல்லாஹ், கையை நீட்டுங்க நாயகமே, இவ்வளவு காலமா உங்க முகத்தை போல வெறுப்பான முகம் எனக்கு இருக்கல்ல, ஆனா இன்னைக்கு இந்த செகண்ட்ல உங்களோட முகத்தை போல விருப்பமான முகம் இல்ல. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். மக்காவுடைய வெற்றியில முதலாவது இஸ்லாத்துக்கு வந்தது உஸ்மான் பின் தல்ஹா. அல்லாஹு அக்பர். எவ்வளவு தூர நோக்கு சகோதரர்களே, எப்படிப்பட்ட தூர நோக்கு! சஹாபிகளுக்கு கொடுத்திருக்கலாமே, அலி ரலியல்லாஹு கொடுத்திருக்கலாமே. இன்னைக்கு மக்காலே எத்துணை தலைவர்கள் வந்தாலும், அரசர்கள் வந்தாலும், ராஜாக்கள் வந்தாலும் அந்த சாவியை யாரும் எடுக்க முடியாது, யாரும் சொந்தம் கொள்ள முடியாது. இன்று கூட அந்த உஸ்மான் பின் தல்ஹாவுடைய பரம்பரையில தான் காபத்துல்லாஹ் சாவியை வச்சிருக்கிறாங்க. யாராவது காபத்துல்லாஹ்வுக்கு போகணுமா, அவங்க வந்து திறக்கணும், பிறகு நாங்க வெளியே வந்தா பூட்டிடுவாங்க. சாவி அவ்வளவு எந்த அரசனாலும் எடுக்க முடியாம போனது. அப்படிப்பட்ட துஆ, எப்படிப்பட்ட தலைவன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காஃபிர உள்ளம் அப்படியோ, கல்லா இருந்தாலும் கரைஞ்சு போயிரும் நடவடிக்கை, நம்முடைய செயல்பாடுகள். மஸ்ஜிதுக்குள்ள வந்து ஒருத்தர் சிறுநீர் கழிச்சாரு, நாமளா தான் விடுவோமா? மஸ்ஜிதுக்குள்ள சிறுநீர் கழிச்சா விடுவோமா? கொதிச்சு போயிருவோமே, துடிச்சு போயிருவோமே. மஸ்ஜிதுன் நபவிக்குள்ளே நபி இருக்கும் பொழுது ஒருவர் சிறுநீர் கழிக்கிறார், சுப்ஹானல்லாஹ். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, விடுங்க விடுங்க, அவசரப்படாதீங்க, விடுங்க, அவர் விஷயத்தை முடிச்சிரட்டுமே. தலைவர், நம்முடைய ரோல் மாடல், நம்முடைய ஹீரோ, நம்முடைய வழிகாட்டி, சுப்ஹானல்லாஹ். இன்னைக்கு மத்தவங்களை விடுவான். எங்க புள்ள கட்டில்ல 2 வயசு புள்ள சிறுநீர் கழிச்சு, என்ன ஆச்சு? யாருக்கு? 2 வயசு பிள்ளைக்கு. உனக்கு தெரியுமா இந்த மெத்த எவ்வளவு? இந்த பெட்ஷீட்டை கழுவேலுமா? யார்கிட்ட? 2 வயசு பிள்ளைக்கு. அல்லாஹு அக்பர். சகோதரர்களே,
சிறுநீர் கழிச்சாரு, அவர் எந்திரிச்சாரு, ஹதரத் ரசூலுல்லாஹ் தோள்ல கைய போடுறாங்க. இது சிறுநீர் கழிக்கிற இடம் இல்ல, இது அல்லாஹ்வை தொழுகிறது, zikr செய்யறது கட்டப்பட்ட இடம். ஒன்னும் பயப்படாதீங்க, அது அப்படிதான். ஆனா இதுக்கு அப்புறம் அப்படி செய்யாதீங்க என்று அவருடைய மனதை செய்து, அவருடைய உள்ளத்தை செய்து, தன்னுடைய ஒரு ஆடைய அன்பளிப்பா கொடுத்து ஒரு குதிரையும் கொடுக்கிறாங்க, ஏறி உங்க ஊருக்கு போங்க. சுப்ஹானல்லாஹ். ஹதரத் ரசூலுல்லாஹ் கொடுத்த ஆடையை உடுத்திக்கிட்டு, நபி கொடுத்த குதிரையில ஏறிக்கிட்டு அவர் ஊருக்கு போறாரு. நடந்து போன மனுஷன் குதிரையில வாராரு, அழுக்கா போன மனுஷன் சுத்தமா வாராரு. ஊர் மக்கள் சேர்ந்துட்டாங்க. கேட்டாங்களா, என்னப்பா ஆச்சு, நடந்து போய் குதிரையில வார, அழுக்கா போய் நல்லா வார? அவர் சொன்னாரா, நான் யார்கிட்ட இருந்து வாரேன் தெரியுமா? அப்படிப்பட்ட ஒரு ஆசானை, ஒரு ஆசிரியனை இந்த உலகம் கண்டிருக்காது. என்ன ஏசல்ல, என்ன அடிக்கல்ல, என்ன திட்டல்ல, ஆறுதல் அழகா சொல்லி அனுப்பினாரு. நீங்க நன்மையை படிக்கணுமா, அஹ்லாக்க படிக்கணுமா, நல்ல குணத்தை படிக்கணுமா, மதீனாக்கு போங்க, ஹதரத் ரசூலுல்லாஹ்வை ஈமான் கொள்ளுங்க. சகோதரர்களே, 300 பேரை கூட்டிட்டு வந்தாரு இஸ்லாத்துக்காக. செஞ்சது என்ன? சிறுநீர் கழிச்சாங்க, மன்னிச்சாங்க, ஒரு ஹதியா கொடுத்தாங்க. என்னாச்சு? 300 பேரு கூட்டு வந்தாரு, எல்லாம் கைய பிடிச்சாங்க, இஸ்லாத்தை கபூல் செஞ்சாங்க. சுப்ஹானல்லாஹ். எங்க இருக்க சோழ நம்முடைய வாழ்க்கை? ஹதரத் ரசூலுல்லாஹ் யாருக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு போட்டி வச்சா, சஹாபிகள் காலத்திலே அபூபக்கர் சொல்ல மாட்டாங்க எனக்கு தான் சொந்தம், என்னோட தான் அன்பு கூட இல்ல. உமர் சொல்ல மாட்டாங்க என்னோட தான் இறக்கம், என்னோட தான் அன்பு கூட இல்ல. யாருக்கும் சொல்ல முடியாது யாரோட இறக்கம். இப்படிப்பட்ட ஒரு தலைமைத்துவமா வாழ முடியுமா? ஒழுவெடுக்கிறாங்க. ஒரு 5 வயசு புள்ள மஹ்மூத் இப்னு ரபியா என்ன சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. எத்தனை வயசு? 5. ஒழுவெடுக்கிறாங்க. அவரும் வந்துட்டாரு, 5 வயசு இல்லையா? அவரு கிட்ட வந்தனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில தண்ணி எடுத்து கொப்பளிக்கிற மாதிரி சைக்கின செஞ்சு துப்புறாங்க. யாத முகத்திலே? மஹ்மூத் இப்னு ரபியுடைய முகத்திலே. எத்தனை வயசு? 5 வயசு. அந்த புள்ள புத்திசாலித்தனமான புள்ள. என்ன பண்ணாரு? ஹதரத் ரசூலுல்லாஹ் துப்பக்கொலே உடனே கையில எடுத்து முழு உடம்புல தடவிக்கிட்டாரு. சுப்ஹானல்லாஹ். அதனால இப்ப நீங்க யாரும் நாளைக்கு உழுவெடுக்க கொள்ள ஒரு சின்ன புள்ள வந்தா கொப்பளிச்சு துப்பிராங்க, அது பெரிய பிரச்சனையா போயிடும். ஹதரத் ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க, நம்ம செஞ்சிடக்கூடாது. செய்ய முடியுமானது இருக்கு, செய்யக்கூடாது இருக்குது. இப்ப ரசூலுல்லாஹ் பாருங்க, தண்ட பிள்ளை இல்ல, இன்னொருவருடைய பிள்ளை, அந்த பிள்ளைக்கு நேரம் கொடுக்கிறாங்க, அந்த பிள்ளையோட விளையாடுறாங்க. இன்னைக்கு எங்க பிள்ளையோட விளையாட நேரம் இல்லை. புள்ளட வயசு தெரியா? டாக்டர்கிட்ட போனா டாக்டர் கேட்கிறாரு என்ன பேரு பிள்ளைக்கு? ஏவா உன் பேர் என்ன? பாப்பா கேட்கிறாரு புள்ளட்ட, புள்ளட பேர் பாப்பாக்கு தெரியா? அவர் கேட்கிறாரு எத்தனை வயசு? அம்மா உனக்கு எத்தனை வயசு? யாரு கேட்கிறா? பாப்பா புள்ளட கேட்கிறாரு. புள்ளட வயசும் தெரியா, புள்ளட பேரும் தெரியா, ஒண்ணுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு இயந்திர வாழ்க்கை. தன்னுடைய நேரத்தை பிள்ளைகிட்ட கொடுக்க தயார் இல்லை, அதற்கு நேரம் இல்லை. துனியா துனியா துனியா. சுப்ஹானல்லாஹ். அப்பா ஒரு மணி நேரம் தொழில் செய்றீங்களே, உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்? 1000 ரூபாய் கிடைக்கும். பாப்பா சொல்ற மகன்கிட்ட. மகன் என்ன கேட்டா? பாப்பா ஒரு 50 ரூபாய் தாங்களே. இதுக்கு தான் நீ கேட்டியா? எப்ப பார்த்தாலும் காசு, எப்ப பார்த்தாலும் காசு. ஏசினாரு போயிட்டாரு. மகன் போய் தூங்கிட்டான். பாப்பாவுக்கு கவலை, என்னதா இருந்தாலும் 50 ரூபாய் தானே கேட்டா, இதுக்கு போய் இப்படி கடினமா நடந்துடக்கூடாது. போய் தலையை தடாவினாரு. பாப்பா எந்திரி பாப்பா, உனக்கு என்ன வேணும்? 50 ரூபாய் தானே பாப்பா கேட்டேன். 50 ரூபாய் கொடுத்தாரு. அந்த பொடியை தலைவாணி கடியில வச்சானா, தலைவாணி கடியில ஏற்கனவே காசு. பாப்பாக்கு திரும்ப கோவம் வந்துருச்சு. கேட்டாரா, இதான் காசு நிறைய இருக்கே, நீ ஏன் காசு கேட்டே என்று சொன்ன உடனே அந்த மகன் சொன்னானா, பாப்பா நான் 950 ரூபா 950 ரூபா வச்சிருக்கிறேன், 1000 ரூபாய்க்கு 50 ரூபாய் குறைஞ்சி ஐட்டா உங்ககிட்ட நான் கேட்டேன். ஏன் தெரியுமா கேட்டேன்? நீங்க சொன்னீங்க தானே ஒரு மணி நேரத்துக்கு 1000 ரூபாய் கிடைக்குதுன்னு. பாப்பா நான் 1000 ரூபாய் சேர்த்து இருக்கிறேன், உங்களுக்கு நான் தாரேன், எனக்கு ஒரு மணி நேரம் தருவீங்களான்னு கேட்டான். எனக்கு ஒரு மணி நேரம் தாங்க பாப்பா, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தாரேன். சொல்ல பிள்ளைகளுக்கு நேரம் கொடுக்க தயார் இல்லை, நேரம் இல்லை. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்மூத் 50 வயசு 5 வயசு பிள்ளை முகத்துல துப்புறாங்க. மேலான பெரியார்களே, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ்
இந்த மஹ்மூத் இப்னு ரபி என்ற சஹாபி எந்த ஹதீஸ் அறிவிச்சாலும் எப்படி தெரியுமா அறிவிப்பாங்க? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மஹ்மூத் இப்னு ரபி இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாரு. அவர் யார் தெரியுமா? அல்லதி மஜ்ஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஜ்ஜதன் ஃபீ வஜீஹி, யாருடைய முகத்திலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொப்பளிச்சு துப்பினாங்களோ அந்த மஹ்மூத் இப்னு ரபி இந்த ஹதீஸை அறிவிக்கிறார். சுப்ஹானல்லாஹ். சொல்ல இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஹதரத் ரசூலுல்லாஹ் வாழ்க்கையை படிங்க. அல்லாஹ் எதையும் மறைக்கல்ல, எதையும் ஒளிக்கல்ல, தெல்ல தெளிவாக இந்த உலகத்திலே நபியுடைய வாழ்க்கை அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கான். அல்லாஹ் பாதுகாத்து வச்சிருக்கான். நம்முடைய தலைமுறை தெரியும் நமக்கு. நம்மட பாப்பாட பேர் எல்லாருக்கும் தெரியும். பாப்பாட பேர் சில பேருக்கு தெரியும். அவங்களோட வாப்பாட பேர் அதிகமான பேருக்கு தெரியாது. அவரோட வாப்பாட பேர் தெரியாது. அவரோட வாப்பாட பேர் தெரியாது. எங்க தலைமுறையே எங்களுக்கு தெரியாது. பாப்பாவை தெரியும், பாப்பாட பாப்பாவை தெரியும், அல்ல அவரோட பாப்பா, அவ்வளவுதான். 5 தலைமுறை ரொம்ப குறைவு, 6 ரொம்ப குறைவு, 2 3 தெரியும். எங்க தலைமுறையே நமக்கு தெரியாது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தலைமுறை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் பாதுகாத்து வச்சிருக்கிறான். வேற யாருக்கு அப்படி அல்லாஹ் பாதுகாக்கல? முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின் அப்துல்லாஹ் பின் அப்துல் முத்தலிப் பின் ஹாஷிம் பின் அப்து முனாஃப் பின் குஸை பின் கிலாப் பின் முர்ரா பின் கஅப் பின் லுஐ பின் காலிப் பின் ஃபஹர் பின் மாலிக் பின் நضر பின் கினானா பின் ஹுதைமா பின் முத்ரிகா பின் இலியாஸ் பின் முவர் பின் நிசார் பின் முஅத் பின் அத்னான் பின் உத் பின் ஹமிசா பின் சலாமான் பின் அவுஸ் பின் பௌஸ் பின் கிம்பால் பின் உபை பின் அவாம் பின் நாஷித் பின் ஹிஸ்ஸா பின் பல்தாஸ் بن يدلاب بن طابخ بن جاهد بن ناخش بن ماخي بن إيض بن أبقر بن عبيد بن دعاء بن حمدان بن سمبر بن يثرب بن يحزن بن يلحن بن عرعضاء بن إيض بن ديشان بن أيسر بن أفناد بن أيهام بن مقصر بن ناحس بن زارح بن سمين بن مزيد بن أوضاع بن أرام بن قيدار بن إسماعيل عليه السلام بن إبراهيم عليه الصلاة والسلام بن آزر بن ناهور بن سارع بن فالخ بن عابر بن شالخ بن أرفخشد بن سام بن نوح عليه الصلاة والسلام بن لامك بن مطوشلخ بن أخنوخ بن يلد بن مهنايل بن قينان بن آنوشا بن شيد عليه السلام بن آدم عليه الصلاة والسلام. الله أكبر. யாருடைய தலைமுறை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான்? ஒரு ஆளை காட்ட முடியுமா? ஒரு நபியிலே, ஒரு வலியிலே, ஒரு சஹாபியிலே, ஒரு மனிதனே தலைமுறை அல்லாஹ் பாதுகாக்கல்ல. ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுறையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸ ஃபீ ஆபாயி மில்லதுன் ஆதம ஸஃபாஹுன் குல்லுனா நிகாஹுன். ஏண்ட வாப்பா அப்துல்லாஹ்ல இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அத்துணை பேரும் திருமணத்தால் பிறந்தவர்கள், ஒருவர் கூட ஹராத்துல பிறக்கலன்னா. எப்படிப்பட்ட தலைமுறை, எப்படிப்பட்ட சந்ததி! ஜினால பறக்கல்ல, ஹராத்துல பறக்கல்ல. ஏண்ட வாப்பா அப்துல்லா இருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அந்தந்த காலத்திலே அந்தந்த சட்டத்து பிரகாரம் உம்மா வாப்பா பார்த்து செய்து திருமணம் முடித்து பிறந்தவர்கள். ஏண்ட வாப்பா அப்துல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும். சுப்ஹானல்லாஹ். மேலான பெரியாலே சோதரர்களே, ஹஜ்ரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முத்தாள் நபி. நமக்கு தைரியமா சொல்லலாம், எங்கட நபி ஒரு வாப்பா நல்லா நடந்தா பிள்ளைக்கு பெருமை இல்லையா? ஏண்ட வாப்பா சொல்ற மாதிரி வாப்பா நடக்கணும், ஏண்ட பிள்ளை என்று சொல்ற மாதிரி மகன் நடக்கணும், ஏண்ட மனைவி என்று சொல்ற மாதிரி மனைவி நடக்கணும். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸஆதத்துல் மர்இ அர்பஊன். ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம் 4. நல்ல மனிதனுக்கு அடையாளம் 4. நான் என்ன பார்க்கிறேன், நீங்க உங்களை பாருங்க. நம்மகிட்ட உள்ள பழக்கம் என்ன தெரியுமா? என்ன சொன்னாலும் மத்தவனை யோசிக்கிறேன். அவன் அப்படி, அவன் அப்படி, அவனுக்கு இவனுக்கு இல்ல பயான். நான் பண்றது எனக்கு, நீங்க கேட்கறது உங்களுக்கு. 4 அடையாளம் இருந்தா நான் நல்லவே. முதலாவது சொன்னாங்க, கான ஜௌஜத்துஹு சாலிஹா. ஒரு நல்லவனுக்கு அடையாளம் அவனுடைய மனைவி சாலிஹானவள அல்லாஹ் அமைச்சிருப்பான். மனைவியை பார்க்கல கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கா? மனைவி சொல்ற பேச்சு கேட்கிறாளா? கேட்காம வெளியே போகாம இருக்கிறாளா? ஷரியத்துக்கு உட்பட்ட விஷயமா நடக்கிறாளா? இவன் சாலிஹானவனுக்கு அடையாளம். எப்படி மனைவி அமையணும்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாயினது ரசூலுல்லாஹ்வுடைய மடியில. எப்படி மனைவி?
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போனது ஆயிஷா மடியில ரலியல்லாஹு அன்ஹா. எப்படி இல்லற வாழ்க்கை. ஆயிஷா நாயிட மடியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகுறாங்க. நபியுடைய மடியில ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா மௌத்தாகுறா. அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏண்ட ஜனாசாவை யாரும் குளிப்பாட்ட கூடாது, ஏண்ட ஜனாசாவை யாரும் குளிப்பாட்ட கூடா. யார் சொல்றா? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அஃதலுல் பஷரி பாதல் அம்பியா, நபிமார்களுக்கு அடுத்து இந்த உலகத்திலே ஆகச் சிறந்த மனிதன். சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை 1,24,000 நபிமார்களுக்கு பிறகு இந்த உலகத்தில் ஆகச் சிறந்தவர், ஆகச் சிறந்தவர், ஆகச் சிறந்தவர் அல்லாஹ் மேல சத்தியமாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்றாங்க, நான் மௌத்தாயிட்டா ஏன ஜனாசாவை யாரும் குளிப்பாட்ட வேணாம், ஏன ஜனாசாவை ஏன மனைவி குளிப்பாட்டும். எப்படி இல்ல வாழ்க்கை. ஏண்டா அவளுடைய கையை உடம்புல கடைசியா படணும், ஸ்ரீதேவியான கையை உடம்புல படணும், அதையோடு நல்லாட்ட போடும். சோதர்களே, கிதாபுல எழுதுறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஜனாசாவை குளிப்பாட்டியது அவங்க மனைவி. சும்மா அல்லாஹ் ரசூல் சொல்லி மனைவிய மறக்கல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு எவ்வளவு பெரிய சிறப்பு தெரியுமா? சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், கியாமத்தின் நாளிலே எனக்கு என்ன சிறப்பெல்லாம் வைத்திருக்கிறாயோ அதே போல அதே போல அதே போல கொஞ்சமும் குறைவில்லாம அபூபக்கருக்கும் கொடுப்பாயா. சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, கடைசியா சொர்க்கத்துக்கு போற சொர்க்கவாதி இந்த உலகத்தை போல 10 மடங்கு. அது எங்களுக்கு எல்லாம் தெரியும் தானே. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கம் எப்படி இருக்கும்? அப்படியா இல்லையா? நபிமார்களுக்கெல்லாம் தலைவர், அவுலியாக்களுக்கெல்லாம் தலைவர், முழு மக்லூக்குகளுக்கும் தலைவர், ரஹ்மத்துல் லில் ஆலமீன், உலகத்துக்கே தலைவர். அந்த ரசூலுல்லாஹ் சொர்க்கம் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி சொர்க்கத்தை அபூபக்கருக்கு கொடுப்பாயாக என்று சொன்னாங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அவ்வளவு தியாகம் செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைஞ்சவங்க மனைவியை மறக்கல. மேலான பெரியார்களே, சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், இரண்டாவது நல்ல மனிதனுக்கு அடையாளம் கான அவுலாதுஹு அப்ராரா, அவருடைய பிள்ளைகள் அப்ரார். அப்ரார்னா தமிழ்ல அர்த்தம் வைக்க முடியாது. அவ்வளவு ஸ்ரீதேவிகளான பிள்ளைகளை அல்லாஹ் கொடுப்பான். இது நல்லவனுக்கு 2வது அடையாளம். கல்லை இல்லை, திருடை இல்லை, கோல் மூற்றவை இல்லை, குழப்பத்தை உண்டு பண்றவை இல்லை, பிரச்சனை காலை இல்லை, எல்லாத்திர வாயாலையும் உம்மா வாப்பாக்கு துவாவை எடுத்து தருவான். புள்ள இப்படி இல்லையா பெறணும். யாட புள்ளை, யாட புள்ளை, அவட பிள்ளையா, அவட பிள்ளையா, சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ், இப்படிப்பட்ட பேர் எடுத்து தருவான். உம்மாவை மறக்க மாட்டா, வாப்பாவை மறக்க மாட்டா, வாப்பாவுடைய தியாகத்தை மறக்க மாட்டா, உம்மள தியாகத்தை மறக்க மாட்டா. உம்மள தியாகத்தை மறக்க இயலுமா? சொல்லுங்களே. தாயிட தியாகத்தை மறந்துடலுமா? சுபஹானல்லாஹ். நீங்க சாப்பாடு சமைச்சு வச்சா போய் கேளுங்களே, அம்மா இந்த 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 மரக்கறி யாருக்கு? உதாரணமாக ஒரு பொலசிக்கா வாக்கி வச்சோம். பொலசிக்கா இது என் பிள்ளைக்கு மூத்த பையனுக்கு நல்ல விருப்பம், அதுதான் பொலசிக்கா ஆயிருக்கிறேன். அப்படியாமா? இந்த பீட்ரூட் யாருக்கு? இது 2வது மகனுக்கு சரியான விருப்பம். இந்த சோத்தையே குலைச்சு வச்சிருக்கேன், ஓண்ட வாப்பாக்கு சோறு குலைஞ்சாதான் விருப்பம். இந்த ரசம் என்னத்துக்கு உமா? இல்ல என்ன மருமகளுக்கு ரசம்னா சரியான விருப்பம். மகன் கேட்டானா, உமா இது மூத்த மகனுக்கு, இது 2வது மகனுக்கு, இது வாப்பாக்கு, இது மறு உங்களுக்கு என்னமா ஆக்கி வச்சிருக்கிறீங்க? இந்த ஆக்கி வச்சிருக்கிறதுல உங்களுக்கு எது என்று கேட்ட உடனே அந்த தாய் சொன்னாலா, எனக்கு ஆக விருப்பமான சாப்பாடு எது தெரியுமா? ஓண்ட வாப்பா அல்லது நீ அல்லது ஓண்ட தம்பி சாப்பிட்டுட்டு ஏதோ மிச்சம் வைக்கிறானோ அதுதான்ப்பா எனக்கு சாப்பாடுடா. எனக்கு விருப்பமான சாப்பாடு நீ மிச்சம் வைப்பியே. சொல்லுங்க பார்ப்போம். எப்பயாவது ஒரு தாய் இது எனக்கு ஆக்கினே, இது எனக்கு விருப்பமானது, இது எனக்கு விருப்பமானது என்று சொல்லி இருக்கிறானா? எந்த தாயாவது ஆக்குறானா? எதை ஆக்கினாலும் பிள்ளை 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 நீ மிச்சம் வச்சு தாவாப்பா, நான் அதை சாப்பிடுறேன், அதை சாப்பிட்டு நான் இருக்கிறேன். தாய் தாய் தான் சோதனை, ஈடாகாத சோதனை. தாயிட சிறப்பு,
தாய் அவளுடைய விஷயங்கள் சாதாரணமானது இல்லை. மதிப்பா பாப்பா என்ன வாப்பாதா எனக்கு ஒண்ணும் இல்லாம இருக்க நேரம் என்ன மௌத்த வாப்பா ஆதரவு வைக்கல. எனக்கு படிக்க தெரியா, சம்பாதிக்க தெரியா, ஓத தெரியா, பழக தெரியா. ஏண்ட வாப்பா என்ன வெறுக்கல்ல. ஏண்ட வாப்பா எப்படியாவது முன்னுக்கு போட்டு இருந்தாரு. ஆனா என்ன கேடு, இன்னைக்கு என்ன வாப்பாட மௌத்த ஆசைப்படுறேன். வாப்பா கொஞ்ச நாள் தான் வாழ்வார், கொஞ்ச நாள் தானே, அது வரைக்கும் பொறுப்போம். ஆனா இப்படி வாப்பா சொல்லல. எப்படியாவது தோல் கொடுத்தாரு. உம்மா அப்படி சொல்ல மாட்டா, தோல் கொடுத்தா, இரவு விழிச்சா. சகோதரர்களே, அப்படிப்பட்ட பிள்ளைகள் யாருக்கு கிடைக்கிறாங்களோ அவன் பாக்கியசாலி. மூணாவது சொன்னாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், நல்லவனுக்கு அடையாளம் மூணாவது அவனுடைய நண்பர்கள் நல்லவனாக அமைவாங்க. நல்ல நண்பன் கிடைக்கிறது சொர்க்கவாதிக்கு அடையாளம், கெட்ட நண்பன் கிடைப்பது நரகவாதிக்கு அடையாளம். நல்ல நண்பனை பார்த்துக்கோங்க. நண்பர்களை வைத்து அவனை எடை போடலாம். யாரு யாரோட சேருவான்னு தெரியும் தானே, அவங்க அவனோட தான் சேருவாங்க. அதனால சகோதரர்களே, பாவியோடு சேராயிங்க, பாவியோட ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காயிங்க. அவன் பாவி என்ன பண்ணுவா, சந்தர்ப்பம் கிடைச்சா உங்க பொஞ்சாதியை விட மாட்டான், சந்தர்ப்பம் கிடைச்சா உங்க பிள்ளை விட மாட்டான், சந்தர்ப்பம் கிடைச்சா உங்க குடும்பத்தில் கை வைப்பான். அவன் பாவியோட பழவு வேணாம். ஜாஃபர் சாதிக் என்று சொல்லக்கூடிய ஹதரத் ரசூலுல்லாஹ்வுடைய பேரை அவங்க சொல்றாங்க, பாவியோட பழவிறாரு. ஏடா அவன் பாவி, அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா போதும். பிறகு கஞ்சனோட பழவாதே, கோல் சொல்றவன பழவாதே, மத்தவண்ட குறைய பேசுறவன பழவாதே. அவன் இன்னைக்கு அவன் குறைய பேசுவான், நாளைக்கு உன் குறைய அவன்கிட்ட போய் பேசுவான். மேலானவர்களே, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க, நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க. யா வைலா தாலைதனி லம்மத்தகில் ஃபுலானன் கலீலா. யா அல்லாஹ், இந்த உலகத்துல வாழும் பொழுது எனக்கு ஒரு நல்ல கூட்டாளி கிடைக்கலையே, நரகவாய் சொல்லுவார். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க யாரையாவது பத்தி தெரிஞ்சுக்கணுமா அவனோட கூட்டாளியை பாருங்க. நாரா சொன்னார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்லவனுக்கு அடையாளம் வகூதுஹு ஃபீ பலதிஹி, அவனுடைய வியாபாரம், அவனுடைய சாப்பாடு, அவனுடைய ரிஸ்கை அல்லாஹ் அவன் ஊர்ல வச்சிருப்பான். யாருடைய தொழில், யாருடைய சாப்பாடு, அதுக்குண்டான ஏற்பாடு ஊர்ல நாட்டில இருக்கோ நல்லவனுக்கு அடையாளம். மேலான நண்பர்களே, ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அழகான முன்மாதிரியான, எல்லாத்தோட சமமான, காபிர்களா இருக்கலாம், யகூதிகளா இருக்கலாம், நசரானிகளா இருக்கலாம், முனாஃபிகா இருக்கலாம், யாரோடையும் ஏழை பணக்காரன் கிடையாது. வந்தாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, ஜாஹிர் பின் அல் ஹராம் அஷ்ஜஇ, ஒரு கருப்பு ஹபஷி நீக்ரோ, ஒரு கருப்பு நீக்ரோ ஹபஷி, எங்கேயோ கிராமத்தில் உள்ளவர். அவரெல்லாம் தோல்ல மேல பட்டா கூட அப்படி தட்டிட்டு போயிருவாங்க. அப்படி ஆடு மாடை விட மோசம், ஆடு மாடு வாங்குற மாதிரி அடிமைகளை வாங்குவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளு வந்து கேட்ட, ரசூலுல்லாஹ் இங்க இல்ல, எப்ப வருவாங்க தெரியாது, அவர் போயிட்டாரு. செருப்ப கழட்டுறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்களா, ஜாஹிர் வந்துட்டு போறாரு. யாரு? ஜாஹிர். கலட்டின செருப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போடுறாங்க. யார் வந்துட்டு போனா? அமைச்சர் இல்ல. யார் வந்துட்டு போனா? ஜனாதிபதி இல்ல. யாரும் பெரிய ஒரு விஐபி இல்ல, ஒரு அடிமை ஹபஷி நீக்ரோ. கலட்டின செருப்ப போடுறாங்க, திரும்பி போறாங்க. போய் பார்த்தா அவர் பாசார்ல யாரோட பேசிட்டு இருக்கிறாரு. ஹதரத் ரசூலுல்லாஹி அலைஹி போய் பின்னால் அப்படியே கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. யார? ஜாஹிர் என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு ஹபஷிய பின்னால போய் அப்படியோ கட்டி பிடிச்சுக்கிட்டாங்க. பாத்தீங்களா நபீத வாழ்க்கைய? கஸ்தூரி மனம் கமிழும் அந்த மேனியின் நறுமணத்தை, விலாசத்தை அவருக்கு சொல்லியா கொடுக்கணும். அவருக்கு விலகிருச்சு. ஹதரத் ரசூலுல்லாஹ் தான் பின்னுக்கு வந்திருக்கிறாங்க, கொஞ்சம் பின்னுக்கு ஆகினார். இன்னும் கொஞ்சம் இறுக்கி கட்டி பிடிச்சுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பாஸார்ல அவரை கட்டி பிடிச்சி, மையபிஉ ஹாதா மையபிஉ ஹாதா, இந்த ஜாஹிரை விலை கொடுத்து வாங்குறது யாரு? யாரு விலை கொடுத்து வாங்குறா? யாரு விலை கொடுத்து வாங்குறா என்று சத்தம் போடுறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம்.
எப்படி பாத்தீங்களா அவரு? சுபஹானல்லாஹ். அவர் தொடரும் ஒரு கருப்பு, யாருமே மதிக்காத ஒரு ஆளு. அவரு கண் கலங்கிட்டார், அழுதுட்டார். அத்துபாயோயினி யா ரசூலல்லாஹ், என்னையா விக்கிறீங்க, என்னையா விக்கிறீங்க நாயகமே? லஸ்து பிமால், ஒரு சல்லி காசுக்கு பொறுமதி இல்லாத வேண்டா, ஒரு அஞ்சு காசுக்கு பொறுமதி இல்லாதண்டா என்ன யாரு நாயகமே வாங்குவா? நான் ஒரு கருப்பு இல்லையா, என்னோட பேசவே மாட்டாங்களே, என் உடம்பு பட்டா தட்டி விட்டு போவாங்களே, நான் ஒரு அடிமை இல்லையா, என்ன விக்கிறீங்களே, என்ன யாரு வாங்குவா, என்ன யாரு வாங்குவா? நபியுடைய கண்கள் கலங்கி கொட்டுது. இப்படி ஒரு வாழ்க்கை எவ்வளவு இன்பம் சகோதரிகளே. நம்ம யாரு? சுபஹானல்லாஹ். சலாம் கூட மாறி போச்சே. சலாம், ஒரு நல்ல ஒரு ஆளு, பெரிய ஆளு, அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹ். ஒரு சாதாரண ஆளு அஸ்ஸலாமு அலைக்கும், அதை விட ஒரு சாதாரண நோமலா அஸ்ஸலாம். அவளுக்கு என்ன வந்துச்சோ, ஏசினானா திட்டினானா தெரியாது. அவர் ஒரு பெரிய ஆளு, உங்களை கண்டுக்கிறது இல்லையா? இல்ல, எங்களை அவர் கண்டுக்கிறது இல்லை. அப்படியா? ஏன்னா அவர் பெரிய ஆளு. சரி, அந்த நாட்டாம வேலை செய்யறாரு, மூட்டை தூக்குறாரு, அவர் உங்களோட சொந்தம் தானே? இல்ல, அவரை நாங்க கண்டுக்கிறது இல்லை. சரிதானே? அவர் இவரை கண்டுகிறது இல்லை, இவர் இவரை கீழே கண்டுகிறது இல்லை. சகோதரர்களே, பணத்தை வைத்து, பதவியை வைத்து, அந்தஸ்தை வைத்து நிர்ணயிக்க முடியாது. எல்லா மனுஷன் மனிதன் ரீதியில பாருங்க, மனுஷன் ரீதியில பாருங்க, மனுஷன் ரீதியில பாருங்க. அல்லாஹ் பங்கு வச்சா, அல்லாஹ் டாக்டர் ஆக்கினா, அல்லாஹ் லோயர் ஆக்கினா, அல்லாஹ் முஃப்தி ஆக்கினா, அல்லாஹ் ஆலிம் ஆக்கினா, அல்லாஹ் இன்ஜினியர் ஆக்கினா, அல்லாஹ் பணக்காரன் ஆக்கினா, அல்லாஹ் ஏழை ஆக்கினா. அது அல்லாஹ்வுடைய கையில, அல்லாஹ்வுடைய கையில. மனிதர்களை பிரிக்க வேணாம், சலாத்தை சுருக்க வேணாம், முசாபாவை சுருக்க வேணாம். கியாமத்துல தான் தெரியும் யார் எங்க இருப்பான்னு சொல்லி. மேலான பெரியார்களே, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ்வை பாருங்களே, பாஸாருக்கு போயிட்டு சாதாரண ஒரு மூட்டை தூக்குறவன் கையை பிடிச்சு பேசி இருப்போமா? உடம்பெல்லாம் மாவு, மாவு மூட்டை தூக்கி, உடம்பெல்லாம் அரிசியை தூக்கி, அவரோட உடம்புல தூசி. எப்பயாவது கண்ணத்தை தடாவினமா, முதுக தட்டி கொடுத்தமா, ஷபாஷ் ஷபாஷ், ஹலாலா சம்பாதிக்கிறேன், ஹலாலா சம்பாதிக்கிறேன், உன சாப்பாடு சுத்தமான ஹலால் என்று சொல்லி வாழ்த்தி இருக்கிறோமா? அல்லாஹ். மேலான பெரியார்களே, அவர் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், என்ன யாரு வாங்குவா நாயகமே? சொன்னாங்க, லஸ்த இந்தல்லாஹி பிகாசிர், நீ மனிதன்ட வேண்டுமா இருந்தா கண்ணியம் இல்லாதவனா இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்ட்ட நீ கண்ணியமானவன், அல்லாஹ்ட்ட நீ மகா உயர்ந்தவன். மக்கள பார்வையில் அப்படி இருக்கலாம், அல்லாஹ்ட்ட உயர்ந்தவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஹிர் பின் அல் ஹராம் அல் அஸ்ஜஇ என்று சொல்லக்கூடிய அந்த கருப்பு ஹபஷியை என்னமாய் தழுவி இருக்கிறார். பாகுபாடு காட்டிருவேனா எல்லாத்தோடையும்? அது காசிரா இருக்கலாம், முஷ்ரிக்கா இருக்கலாம், அந்நியவரா இருக்கலாம். சகோதரர்களே, எங்களை முஸ்லிமாக்கியது அல்லாஹ், அவர்களை அப்படி வைத்திருப்பது அல்லாஹ். என்ன திறமையால நான் முஸ்லீம் ஆகல. யாரையும் கேவலமாக்கிற வேணாம், யாரையும் தாழ்த்தி பேசிட வேணாம், யாருடைய மனசை நோகடிச்சிட வேணாம். அல்லாஹ்வுக்காக நபியுடைய வாழ்க்கையை பாருங்க. ஜாபிர் என்று ஒரு சஹாபி வந்தாரு, வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், கைய பாருங்க, கையெல்லாம் கரகட்ட விழுந்திருக்குது, கெடிகெடியா வந்திருக்கு, என்ன வாப்பா நீ செய்யற? செருப்பு தைக்கிறேன் நாயகமே, செருப்பு தைக்கிறமே நாயகமே. உடனே அந்த ஜாபிருடைய கையை எடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணோட வச்சு நெஞ்சோடு அணைத்து சொன்னாங்களா, சாதாரணமான கையில ஜாபிரே, லா யமஸ்ஸுஹுன் நார், இந்த கையை நரக நெருப்பு தீண்டாதுன்னா. யாருக்கு சொந்தம் ரசூலுல்லாஹ்? செருப்பு தைக்கிற சஹாபிக்கும் சொந்தம். யாருக்கு சொந்தம்? ஒரு கருப்பு ஹபஷிக்கு சொந்தம். சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கியாமத் நாள்ல சொர்க்கத்துல என்னோடு இப்படி இருக்க ஆசையா? யாரு ரசூலுல்லாஹோட கோடான கோடி வருஷம், கோடான கோடி வருஷம் இப்படி நெருங்கி ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தில் இருக்க ஆசையா? என்ன தெரியுமா செய்யணும்? யாருடையாவது ஒரு மகளை திருமணம் முடிச்சு கொடுத்து, யாரையாவது ஒரு மகளை திருமணம் முடிச்சு கொடுத்துரும். அவனுக்கு இல்லற வாழ்க்கை சரியா அமையல, ஏதோ புரிந்துணர்வு இல்லை, அல்லாஹ் நாளல்ல, ஏதோ தலாக் ஆயிருச்சு, டிவோர்ஸ் ஆயிருச்சு, அந்த பொம்பளை புள்ள உங்கள்கிட்ட வந்தா